நான் UX டிசைன் வந்து லேர்ன் பண்ணிட்டேன். ரெஸ்யூம், போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். பட் எங்கே வந்து ரெஸ்யூம் அனுப்பி ஜாப் அப்ளை பண்ணாலும் அந்த ரெஸ்யூமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? தென் யூ ஆர் இன் த ரைட் வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு பக்காவான ரெஸ்யூம் மேக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஹே நட்புகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு UX டிசைனரோட ரெஸ்யூம் வந்து எந்த மாதிரி இருக்கணும், எப்படிலாம் இருக்கணும், என்னெல்லாம் இருக்கலாம், என்னெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படி பண்ணால் ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் எல்லாமே பார்க்க போகிறோம். ஐம் டேம் ஷுவர் இந்த வீடியோவில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள். கண்டிப்பாக இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, என் பேர் தௌஃபிக், ப்ராடக்ட் டிசைனர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஆன்லைன் மணி மேக்கிங், இன்டர்வியூ டிப்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், போஸ்ட் பண்ணவும் போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ லைக் பண்ணுறதோ சின்ன ஒர்க் தான், பட் அது வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அப்படி அன்பா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணும்போது என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்துருவோம். தென் ஒரு டிசைனரோட ரெஸ்யூமில் வந்து என்னெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும், என்னெல்லாம் ரெஸ்யூமில் போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பார்ப்போம். அது கூடவே உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு திங் வந்து வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் என்னென்னு பார்ப்போம். லெட்ஸ் சே நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வந்து ரெஸ்யூம் அனுப்புறீங்க அப்படின்னா, அங்கே இருக்க ஹையரிங் டீம் வந்து உட்காந்து டாப் டு பாட்டம் இந்த செக்ஷனில் இதெல்லாம் இருக்குது, இந்த செக்ஷனில் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வர ரெஸ்யூம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க பார்க்காம லைக் இந்த ரெஸ்யூம் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கே வந்து ATS, அதாவது அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம், அந்த மாதிரி சில டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஜாப் போஸ்ட்டுக்கு எல்லா ரெஸ்யூமே வந்து டாப் டு பாட்டம், அதாவது செக்ஷன் பை செக்ஷன், இன்ச் பை இன்ச் எல்லாமே டீட்டெயிலாக ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற கீவேர்டும் உங்கள் ரெஸ்யூமில் இருக்கிற கீவேர்டும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்கள் ரெஸ்யூம் வந்து அப்படியே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபர்தராக அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். இப்போ நீங்கள் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட JD தெளிவாக படிச்சுட்டு அதில் வந்து என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து அதோட கீவேர்ட்ஸ்லாம் எடுத்து உங்கள் ரெஸ்யூமில் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ATS வந்து ஸ்கேன் பண்ணும்போது அதில் இருக்க கீவேர்டும் உங்கள் வீட்டில் இருக்க கீவேர்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் ஆகலாம். இப்போ வந்து ஒரு UX டிசைனரோட ரெஸ்யூம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ, தென் உங்கள் நேம், அப்புறம் உங்கள் ரோல், அதாவது வந்து UX டிசைனரா இல்லை ப்ராடக்ட் டிசைனரா அந்த மாதிரி வந்து ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ எங்கே வந்து ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணணும். தென் ரெஸ்யூமில் கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கணும். லைக் இப்போ நீங்கள் ரெஸ்யூம் அனுப்புறீங்க அப்படின்னா அதை பார்த்து சப்போஸ் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக உங்களோட கான்டாக்ட் நம்பரு, உங்கள் மெயில் ஐடி எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். அட்ரஸ் வந்து மேக்ஸிமம் நீட் இல்லை, உங்கள் கான்டாக்ட் நம்பரும் மெயில் ஐடி இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. தென் ஒரு UX டிசைனராக வந்து நம்மகிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து போர்ட்ஃபோலியோவாக ரெடி பண்ணி அது பியான்ஸ்லையோ இல்லை ட்ரிபிள்லையோ போட்டு வச்சிருப்போம் இல்லையா? அந்த ப்ராஜெக்ட் லிங்கையும் வந்து ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணுங்க. இன்கேஸ் உங்ககிட்ட போர்ட்ஃபோலியோக்கான செப்பரேட் வெப்சைட்டே இருந்துச்சுன்னா அதுவும் கூட அங்கே கீழே மென்ஷன் பண்ணலாம். தென் மெயின்லி உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து அங்கே ஆட் பண்ணுங்கள். மெயின்லி இந்த மாதிரி லிங்க் லைக் ஜிமெயில், லிங்க்டின் இல்லை போர்ட்ஃபோலியோ லிங்க் அதெல்லாம் ஆட் பண்ணுறீங்க இல்லையா? அப்படி மென்ஷன் பண்ணும்போது அதை வந்து ப்ராப்பராக கிளிக்கபிள் லிங்காக மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி பண்ணாமல் இருந்து வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் அங்கே ஆட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு யூஸும் இல்லைங்க. அப்படி பண்ணுறதுனால நம்மளே வந்து நம்மளை ஹையர் பண்ணுற பீப்புளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ பெட்டர் டோன்ட் டூ தட். தென் அபவுட் மீல வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள். அப்படி உங்களை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் அது வந்து அந்த டிசைன் ஃபீல்டுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். தென் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு தனியாக செக்ஷன் போட்டு அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃப்ரெஷர் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கான செக்ஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் அப்புறம் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் போட்டிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸோட சின்ன ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி மென்ஷன் பண்ணி அதை மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்னலாம் டூல்ஸ் தெரியும், லைக் Figma, Adobe XD, Sketch, Photoshop அந்த மாதிரி என்ன டூல்ஸ் தெரியும், அண்ட் உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுங்கள். ஹியர் ஐ வாண்ட் டு சே ஒன் திங். நான் நிறைய ரெஸ்யூம் பார்த்துருக்கேன். அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா Figma, XD அதெல்லாம் வந்து ஸ்கில்ஸில் போட்டு வச்சிருப்பாங்க. பட் அந்த Figma, XD அதெல்லாமே வந்து டூல்ஸுங்க, அது வந்து ஸ்கில்ஸில் வராது. ஸ்கில்ஸில் வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ யூசர் ரிசர்ச் பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்குது, இல்லை வந்து காம்படிட்டர் அனலைஸ் பண்ணுறது நல்ல ஸ்கில் இருக்குது, யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து டிசைன் பண்ணுறது சூப்பராக பண்ணுவேன், அந்த யூசர் டெஸ்டிங் பார்ட் வந்து நல்லா வரும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஸ்கில்லை மென்ஷன் பண்ணலாம். ஸோ டூல்ஸ் வேறு, ஸ்கில்ஸ் வேறு, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஃபைனலி உங்கள் ஹாபிஸ் என்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ரெஸ்யூம் ஃபார்மேட்டும் வருங்க. இப்போ ஒரு ரெஸ்யூமில் வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரே ரெஸ்யூமில் வந்து நிறையா ஃபாண்ட் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது டைட்டில் நேமுக்கு ஒரு ஃபாண்ட்டு, இல்லை செக்ஷனுக்கு ஒரு ஃபாண்ட்டு, டூல்ஸ்க்கு ஒரு ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ சிங்கிள் ஃபாண்ட் யூஸ் பண்ணாலும் அந்த ஃபாண்ட்ஸ் வந்து ஃபேன்சியாக இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. லைக் என்னதான் நம்ம டிசைனருக்கு அப்ளை பண்ணாலும் அதில் வந்து ஒரு கிரியேட்டிவ்னஸ் ப்ளஸ் ப்ரொஃபஷனலிசம் இருக்கும். தென் நம்ம பண்ண போகிறது டிசைனர் ரெஸ்யூம் தானே, இஷ்டத்துக்கு நிறைய கலர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கலர்ஸ் லைக் மிக்கி மவுஸ் கலரு, ஆரஞ்சு கலரு அந்த மாதிரி வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அது பார்க்க அட்ராக்டிவாக மேபி இருக்கலாம், உங்களை ஹையர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ஒரு கலர்ஸ்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல் கொடுக்காது. ஸோ ட்ரை டு மெயின்டைன் 1 or 2 கலர்ஸ். அந்த 1 or 2 கலர்ஸுமே வந்து சட்டிலாக மினிமலிஸ்டிக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். லைக் இந்த ஒரு டார்க் ப்ளூ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை பிளாக் யூஸ் பண்ணலாம்,
அந்த மாதிரி வந்து சட்டிலா ப்ரொஃபஷனலா இருக்க மாதிரி கலர் யூஸ் பண்ணுங்க. தென் டோன்ட் லீவ் மோர் blank ஸ்பேஸ். உங்க ரெஸ்யூம்ல வந்து அங்கங்க blank ஸ்பேஸ் இல்லாம மேக்ஸிமம் கண்டென்ட்டை வச்சே வந்து ஃபுல்லா ரெஸ்யூம் ஃபில் பண்ற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி blank ஸ்பேஸ் விட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ரெஸ்யூம் பார்க்கும் போதே வந்து உங்ககிட்ட கண்டென்ட் இல்லையோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். ஸோ அப்படி பெட்டர் பண்ணாம உங்க கண்டென்ட் என்ன இருக்கோ அதை வச்சே பேஸ் பண்ணி blank ஸ்பேஸ் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி பண்ணி. அண்ட் ஆஸ் அ ஃப்ரெஷரா வந்து உங்க ரெஸ்யூம் மேக்ஸிமம் 1 பேஜ்ல முடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அண்ட் நீங்க ரெஸ்யூம் மேக் பண்றீங்க அப்படின்னா உங்க ரெஸ்யூமை வந்து நீங்களே மேக் பண்ணுங்க. இப்போ உங்க ரெஸ்யூம் வந்து மற்றவங்ககிட்ட கொடுத்து பண்ண சொல்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களை பத்தி என்ன தெரியுமோ அதை பேஸ் பண்ணி தான் உங்க ரெஸ்யூம் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? அதுவே அப்படி கொடுக்காம நீங்களே பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸாக்டா தேவையோ அதை அங்கே மென்ஷன் பண்ணலாம் இல்லையா? ஸோ பெட்டர் டூ இட் யுவர் செல்ஃப். மெயின்லி உங்களுக்கு வந்து என்ன தெரியுமோ, என்ன ஸ்கில் இருக்கோ, என்ன டூல்ஸ் நாலேஜ் இருக்கோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. எதுவுமே தெரியாம வந்து இப்போ என் ஃப்ரெண்ட் வந்து அவ்வளோ போட்டிருக்கான், அவ்வளோ டூல்ஸ் போட்டிருக்கான், நானும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் அவங்க அது வந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அது கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால உங்களை ரெக்ரூட் பண்றவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட் ஏற்படுத்திடும். ஸோ பெட்டர் டோன்ட் டூ தட். ஃபைனலி ஒரு UX UI டிசைனுக்கு வந்து எப்படி ரெஸ்யூம் மேக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட இல்லுஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் இருந்தாலோ இல்லை ஃபோட்டோஷாப் இருந்தாலோ Figma இருந்தாலோ எதில் வேணால் போய் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்களே உங்களுக்கு என்னென்னலாம் வேணும், என்ன செக்ஷன்லாம் வேணும், எந்த மாதிரி டிசைனில் வேணும், என்ன மாதிரி ஃபாண்ட்டில் வேணும், எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் மேக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டாக வந்து டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்காதா, ஜஸ்ட் நான் போய் இந்த இது மட்டும் ஆல்டர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காரு. நம்ம கேன்வா வெப்சைட்குள்ளே போங்க, அதில் வந்து ரெஸ்யூம்னு கொடுங்க. அதில் வந்து ஏகப்பட்ட ரெஸ்யூம் லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டெம்ப்ளேட் வேணுமோ அது மெயின்லி மோஸ்ட்லி ஃப்ரீயாகவே இருக்கும். அதெல்லாம் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ மாற்றுறதோ இல்லை வந்து கண்டென்ட் மாற்றுறதோ இல்லை செக்ஷன் மாற்றுறதோ எல்லாமே மாற்றி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் அதை PDF-ஆக எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து கடைசியாக ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது இப்போ சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து Figma-ல ரெஸ்யூம் மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஐ வில் கிவ் யூ ஃப்ரீ 10 டெம்ப்ளேட்ஸ். அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் அபவுட் டுடே வீடியோ நட்புகளே. உங்களுக்கு ஃபர்தராக வேறு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் வழியாக லெட் மீ நோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணி விடுங்க. சீக்கிரம் இன்னொரு வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். Stay healthy, be happy, the world is yours. Just do what excites you. Bye.